ஒரு தேவதை வந்தது, அது பொருள்கள் வந்தது, அது எப்படியெல்லாம் கொடுத்தது, கொடு கொடு என்ற நிலையில் வந்தது என்று இப்படி கதைகளை சொன்னார். இப்படிதான் ஆனமலை காட்டுக்குள் ஒரு பட்சாந்தரமாக ஒரு பொருளை எடுத்துட்டு வாங்க என்னை சோதிக்க இருக்கார். அப்ப சோதிக்கிறதுக்காக எடுத்து செல்ல போகும்போது போகும் பாதையிலேயே யானைகள் வருகின்றது. அப்ப யானைகள் வந்து அது தோசு பண்றதுன்னு என்ன சொல்லி இருக்கிறார். இதை பார்த்த உடனே எனக்கு பயம் வருது. அப்ப அவர் சொல்லிக் கொடுத்த நிலையை நான் எடுக்க முடியல. அப்ப ஏற்கனவே நான் வேட்டைகள் போகும்போது யானை என்ன செய்யும், மனத்தால் நுகர்ந்தால் என்ன செய்யும், காதுகள் கூட அடிக்காது, அப்படியே நிறைச்சு நிற்கும். அது அப்படியே அசையாம நிற்கும். அப்ப நான் என்ன செய்யும், யானை இருக்குதா இல்லையா இருந்தால் மேல காத்து வரும், கீழே அடியில கொஞ்சம் காத்து, நடுமையும் காத்து இருக்காது. அப்ப யானை இருக்குதுன்னு நாங்க வேட்டைக்கு போகும்போதெல்லாம் தெரிந்து போவோம். அதனால அந்த பழக்கம் இருந்ததுனால் என்னை நீ போகுங்க. அப்ப அந்த யானையை பிடிக்கக்கூடிய இடம் இந்த கொப்பன் தாண்டி அதுல விலகச்சி எது பிடிக்கக்கூடிய இடம், அங்க என்னை போக சொல்றார். அப்ப போன உடனே மனிதன் மனத்தை நுகர்ந்த பின் அப்படியே அசையாம நிற்கும். அப்ப அசையாம நிற்கும் போது என்ன செய்யுது, நான் இப்படி நான் உத்து பார்த்தாலும் யானை இருக்கு தெரியுது. அவ்வளவுதான் நுகர்ந்த உடனே பயம் அதிகமாக பக்கத்தில் நிற்குது. நாம என்ன செய்யறது, குருநாதர் சொன்னதை விட்டுட்டேன், பயம் அதிகமாகுது. அப்ப நடுக்கமாகுது, அவர் சொன்னதை விட்டுட்டேன். இந்த பயத்தின் உணர்வான பிற்பாடு என்ன செய்யுது, இதே பய உணர்வு வெளிப்பட்டவன யானை நுகர்ந்தால் என்ன செய்யும், தாக்கும் உணர்ச்சியோடு தான் வரும். மனிதன் பயந்தான், இப்ப யானைப்பாகனை வளர்க்கிறான் விஷயம், யானைப்பாகன் பயந்தான் என்றால் அது நம்மளுக்கு ஏதாவது விபரீதத்தை உண்டாக்கி ஒண்ணு உடனே அவனை தாக்க ஆரம்பிக்கும். ஆகவே இதன் உணர்வை அது உண்டாக்கப்படும் போது அவன் முதல்ல யானையிடம் வளர்க்க போகும்போது தன் உடல்ல இருக்கக்கூடிய வேலையெல்லாம் கலந்து முதல்ல சாப்பாடு கொடுப்பான். அப்ப அதை என்னென்ன எண்ணங்கள் என்றானோ இந்த சாப்பாட்டுல சேரும். இந்த சாப்பாடு கொடுத்த உடனே இவன் நமக்கு ஒரே சீரான உணர்வு எதை என்றானோ அந்த சாப்பாடு வந்து உணர்ச்சி அதுக்கு தெரியும். அப்ப வந்து யானைப்பாகன் அதனுடைய நிலைகள் இயக்கப்படும். யானைப்பாகன் எப்படி இயக்கிறான் என்ற நிலை காட்டுறதுதான் கோயில்ல கட்டிருக்கூடிய யானை கிட்ட கொண்டு போய் யானைக்கு வலுவா எனக்கு வருவாங்க. என்ன சாமி, யானைக்கு தானே வலுவாங்க சார், பார்ப்ப மாட்டாரு கட்டிருந்த யானைகிட்ட ஒரு நெருங்கிறார். அது முதல்ல தும்பிக்கையில் இப்படியும் வீசுது. அதை நெருங்கி பண்ணி இவர் கையில அடிக்கிறார். அடிச்ச உடனே வீரும் கத்துது. இதுல மோதன பாறைகள் மோதி வலிப்பது போல அது உணர்வின் தன்மையை கத்த ஆரம்பித்தார். இதை என்ன செய்தாரு, தன் உடலின் தன்னை கையை கொண்டு அந்த தும்பிக்கை பிடிச்சி அது நம்மளை இருக்கும். ஆனா இவர் அனுப்பிச்சது இழுத்த உடனே வீரின் கத்து யானை மாவத்தை வந்துட்டார். என்னன்னா நான் பைத்தியத்தை ஒண்ணு விட்டுட்டு ஏதாவது ஆனா என்ன ஆகுதுன்னு யானை மாவத்தை வந்து எனக்கு கேட்கிறேன். இப்படி யானைக்கு வருவா எனக்கு வருவா அப்படின்னு கேட்டு இந்த கோயில வச்சு இதை நிரூபித்து காட்டார். அப்ப யானை பாவத்தை வந்து இது மாதிரி சொன்ன உடனே அதை நான் பைத்தியமில்ல இருந்து இவ்வளவு இருக்குதா, இவ்வளவு பெரிய சக்தி இருக்குதா, இவ பைத்தியத்துக்கெல்லாம் வலு ஜாய்ச்சியா இருக்கும்போது எனக்கு யானை மாவட்டம் பைத்தியமா சொல்லி சொல்றாங்க. இப்படி இந்த உணர்ச்சியை நிலைகள் குழப்பும்போது இது காரணம். அதுல இருந்து வரக்கூடிய உணர்வுகளை சுவாசித்து நீக்கும். அந்த உணர்வின் தன்மை வரப்போகும்போது வலுவிழக்கின்றது. என் நிலையை அங்கேயே சொல்லி கொடுத்திருக்கிறார். இதுல முதல்ல கோயில் இதை வச்சுதான் யானை காட்டுக்குள்ள கூப்பிட்டு இதை நான் எடுக்கிறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு பாக்குறேன். அந்த யானை காண்டவன் நான் பயப்படுது. அது உடல்ல இருந்து வரும் எப்படி சுவாசிக்கணும்னு சொன்னது இங்க விட்டுறேன். அப்புறம் சாமி யானை என்ன முன்ன வைக்க கால பின்ன வைக்காதாங்க. நான் என்ன செய்து சாமி இந்த கொஞ்ச நேரத்தில் அது வெளுத்து வாங்கும் போதுங்க எனக்கு தெரியாது, நான் சொல்றேன் செய்யறேன்னு சொன்னேன்ல. அப்போ எப்படியோ சொல்லி அப்ப அவருடைய சொன்ன உணர்வுகள் இந்த கோயில சொன்ன உணர்வுகள் எனக்கு வரும். அப்ப எடுத்த உடனே தோசு பண்றான் அப்படிங்கிறார். அப்பதான் அங்கே யானையின் வலுவை தனக்குள் சேர்த்து அந்த கோயில காட்டின அந்த உணர்வு அது தோசு. அந்த உடல்ல இருந்து வரக்கூடிய மனத்தையும் உனக்குள் அதிகமாக சேர்த்துக்கு. ஆக மற்ற யானைகள் உன்னை பார்த்தோன்னு அதோடைய சமாதானம் இந்த உணர்வுக்கு தக்க உன்னை ஒன்றுமே செய்யாது அப்படிங்கிறார். ஒன்றும் செய்யாதுங்கிற மீண்டும் நினைவுபடுத்தி அதன்படி செய்த பின் அந்த உணர்வை நுகர்கின்ற யானை பாட்டுக்கு போகணும். முதல்ல ஒளிந்திருந்து என்னை தாக்கும் நிலையிலிருந்து சென்று வருது. அது யானை கூட்டமா போனோம்னு அது ஒரு குட்டி யானை சும்மா இருக்கப்பட்ட அது விளையாண்டுகிட்டு ஏம்பட்டம் என்னை வந்து தும்பிச்சிகளை இப்படி இப்படி என் வேசிகளை எடுத்துக்காட்டு. அந்த பெட்ட யானை என்ன செய்ய அப்படி காது தூக்கிட்டு என்ன செய்யறான்னு முறைச்சு காட்டு. எல்லாம் ரொம்ப போச்சு. நாம இப்படி சொன்னா நீங்க விலைக்கு போகணும்னு நம்ம ஒம்புகள்ல இருக்குதுன்னு எடுத்து இந்த உணர்வு இருந்தாலும் குருநாதர் சொன்ன உணர்வை எடுத்து அது பாட்டுக்கு அப்புறம் போச்சு.
நாம் இங்கிருந்து போன உடனே என்ன இந்த நிகழ்ச்சிகள்லாம் இந்த இயற்கை நிலைகள் எப்படி வருது நான் போயிட்டே இருக்கேன். அவர் சொன்ன ஒரு இடத்துல போய் இன்னும் இதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஆனா பொழுது மங்கும் நேரம் ஆகின்றது. அதுக்குள் வெளிச்சத்துக்குள்ள பிடிச்சி கொண்டு வந்துடலான்னு போறேன். போகணும்னு இந்த செத்தைகள் அதிகமா இருக்கு. அந்த செத்தைகள் அதிகமா இருக்கிறவங்க எனக்கு ஒண்ணும் தெரியல, நான் போயிட்டே இருக்கேன். என் வாசனையை பார்த்துட்டு புலி பின்னாடி எனக்கு தெரியல. அப்ப நான் அதை எடுத்து திரும்பும்போது என்ன செய்யுது, என்னை குறிவைத்து தாக்கும் பாவல்ல நிற்குது எது புலி. அப்ப என்ன செய்யுது, நான் பார்த்துட்டேன் புலியை அப்படியே உணர்ந்து அந்த பாவல் ஜாடையை போட போகும்போது என்ன செய்யுது, அந்த இது வரம்பு அதுக்கு சந்தோஷம். அது பறிக்கும்போது அந்த செட்டை கொள்ளுக்க பாம்பு இருக்கு, மலை பாம்பு. அதுல பட்டவுடனே லபக்குன்னு அதை காலை பிடிச்சி, அதை காலை பிடிச்சவனு இது கடிச்சு பார்க்குறது ஒன்றும் செய்ய முடியும். அதை கடிக்கலாம் ரப்பர் பந்து மாதிரி வளையுது. வளைந்தவன் உடலை என்ன செய்யுது, அந்த புலியின் உடலுக்குள் கொண்டு போய் சேர்த்து மூட்டை இருக்கிற மாதிரி இருக்கு. மூட்டை இருக்குனால என்ன செய்யும், தாவி விழுது, மொத்து மொத்து மொத்துன்னு விழுது, எகிரி விழுது, தாவி பார்க்குது, கடைசியில மூச்சு திணறு. இதெல்லாம் வேடிக்கை பார்க்கிறேன். ஏன்னா அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துறாரு. மொத்து மொத்தும் கீழே விழுந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் அது இருக்க மூச்சு திணறி கிசு கிசு கிசுன்னு அதுக்குள்ளுக்கு இதுக்குள்ள கொண்டு போன என்ன செய்யுது, அந்த தொட வரையில் இந்த காலை உள்ளது சரியாயிடுச்சு. ஆக இந்த மூச்சு திணறி இது ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கிடக்க வரப்போகும்போது அப்படியே என்ன செய்யுது, இந்த வாயை கழட்டி பார்த்தா அந்த எலும்பு தான் இருக்குது, சதையக்கான எல்லாம் கரைச்சி போச்சு. ஏனென்றால் இந்த உணர்வின் தன்மை அதை கரைக்கும் சக்தி அது இருக்கு முழுமையா பாம்புக்கு. அப்ப அந்த எலும்பு மட்டும்தான் இருக்கு, சதையை காணவே காணும். அப்ப அந்த உணர்வை கரைச்சி விட்டு அது வாயை கொண்டு தலையில கொண்டு விடுது. தலையை கொண்டு விட்டோம்னு கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாம்பு ரப்பர் பந்து மாதிரி இந்த வாய் விரிஞ்சிட்டே போகுது. ஏற்கனவே தலையை பார்த்தா சிறுசா இருக்குது, அது நுழைய வச்சு பார்த்தோன்னா அவ்வளவு பெருசா மாறுது. அது கொஞ்சம் கொஞ்சமா போக 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 இந்த கால்கள் மடங்கி இது உணர்வுகள் சிறுக்க இந்த உடலை விட்டு வரும். அதனுடைய உணர்வை இழுத்து 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 கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகுது. பகுதி உடம்பு போச்சு, காதும் மடங்கின மாதிரி உள்ளுக்கு போன உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விழுங்குது. அந்த விழுங்கி முழுமைக்கு அந்த உடலுக்குள் போன உடனே என்ன செய்யுதுங்களா, அவ்வளவு பெரிய புலியை இது விழுங்கு. அது விழுங்கிய பின் நினைச்சு மரத்துல போய் சுற்றுவோம். அந்த மரத்தில் செத்தன்னு நெடு அந்த ரப்பர் பந்து மாதிரி அந்த எலும்புகள் ஒடுங்கி வெளியில வர பார்த்தோன்னா இப்படி சிம்புகள் தோன்ற மாதிரி இருக்கு. இப்படி அதனுடைய உணர்வுகளுக்கு எடுக்கின்றது. அப்ப அந்த எடுத்த உடனே நான் பார்த்துட்டு வெளியில இங்க வர்றேன். சாமி அந்த ஒண்ணு சொல்றேன், சாமி இந்த மாதிரி புள்ளியை பார்த்தேன், சண்டை நடந்ததுன்னு, அது பூரா வெளிங்கிருச்சு அப்படின்னு ஞானத்தோடத்து. நான் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்திருக்கா தெரியுமா, மரத்து மேல ஒரு பறனை கட்டி வச்சிருந்தாரு. யானை வரும்டா புலி வரும், எங்க மேல படுத்துக்கணும். யானை வரும் புலியும் வரும், மேல படுத்துக்கிறாங்க. சாமி நான் உங்க கூடயே படுத்துக்கிறேன். யானை வந்தா மேல முதல்ல என்னையதான் பார்க்கும். அதை நீங்க என்னீங்க உங்களுக்குள்ள நான் படுத்துக்கிறேன், எனக்கு பயமா இருக்கும், உங்க கூட தான் படுக்கணும். இல்லை நீ மேல படுக்கணும். நான் முடியாம 2 பேருக்கும் சம்பவம். அப்பதான் அவர் கதைகளை சொல்றாரு. ஒரு மரத்தடியில படுத்திருக்கிறோம். அப்ப கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் சொன்னபடி இந்த காட்டுல எல்லாம் தேவதைகள் இருக்குது, அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கதையை சொல்லிட்டு அவர்கிட்ட உனக்கு பணம் தேவையில்லை, இதெல்லாம் கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டோம்னா திடீர்னு ஒரு வெளிச்சம் வருது. ஒரு ஆசை உணர்வுடன் தோணின உடனே அந்த காட்சியாக தெரியும். அந்த காட்சியா திறந்த உடனே என்ன செய்யுது, என்னமோ வேலை செய்யறாரு, நம்ம ஆசையை கூப்பிட்டாரு அப்படிங்கிறத என்ன உள் மனசு சொல்லுது. நீ நினைக்கிற மாதிரி நீ தூங்கல, நீ வெளிச்சுக்கு தங்க இருக்க. அப்ப அந்த தேவதையை பார்த்தோன்னா ரொம்ப இதா தெரியுது. அந்த தேவதையை பார்த்த உடனே என்ன செய்யுது, அங்க வைரங்கள் வைடூரியங்கள் காசுகள் பவன்கள் எல்லாம் கொட்டி வச்சிருக்கு. அப்ப என்ன செய்யறாரு, நீ கிணா பார்க்கலடா அப்படின்னு கிள்றாரு தொடையில கிள்னு என்ன ஆகுது, என்னால நினைவுகளா இருக்கிறேன், நீ கிணா ஒண்ணு காங்கல, நீ போய் ராப்பாடுங்க, அப்புறம் நீ போ அப்படிங்கிறார். இந்த பொருள் எல்லாம் கையில் அழுறாங்க, நிஜமாவே வருது. எல்லாம் வாழ்ந்தவன் என்ன செய்யுது, ஆகா
அற்புதமான நிலைகள் வரும். நிஜம்தாங்கிறது ஆசைங்கிற இடத்துல தூண்டுறாரு. தூண்ட உடனே நிஜமாதான் சாமி இருக்கிறாங்க. சரி, அதை நீ கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னாரு. கேட்டு வாங்கிக்கோன்னு சொன்ன உடனே இதுல என்ன கொண்டாடுறாரு தெரியலன்னு இது வேற பயம். அப்புறம் திடீர்னு நினைச்சு கேட்டு வாங்கினா, நீ என்னடா செய்வேங்க, நான் தர்மம் பண்ணுவேன், ஆசை இல்லாம போயிடும், ஆசைப்படுறதுக்காக சோதிக்கிறான்னு சொன்னோடனே நான் இதை வாங்கினா எல்லாத்துக்கும் தர்மம் பண்ணணும் விட்டார் பாருங்க. ஓங்கி ஒரு அறை அவர் தான் எல்லாமே கனாவா போச்சு. அந்த சாமிங்கான இந்த வேறிட்டுங்கான வேறிட்டுங்கான நீ இவ்வளவு பணத்தையும் நீ தர்மம் கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? அதை வந்து பசியா, உண்மையில பசி இருக்கிறதா இதை வாங்க முடியாது. ஆக வலிமை கொண்டவெல்லாம் தட்டி போயிடும். உன் தர்மம் ஒண்ணு அயோக்கியத்தனம் வளர்க்கிறதுக்குதா வரும். பாருங்க, நீங்க பிச்சைக்காரருக்கு காசு போட்டு பாருங்க, அவனுக்கு ஞானம் இல்லைன்னா அந்த காசு வர மாட்டாங்கிற அந்த உணர்வு உணர்த்துவதற்காக இந்த தர்மம் தலை காக்கும் நீ சொல்ற. ஆகையினால் இந்த தர்மம் எப்படி உன்னை காக்குது இந்த உணர்வு அடிச்ச உடனே எல்லாம் போயிடுச்சு. அப்ப என் சாமி நான் தப்பு பண்ணல, ஏன் என்னை அடிச்சேன்னா, ஏன்னா நீ தர்மம் பண்ண தப்பு பண்றது நீ அச்சாரம் கேட்கிற. நீ பணம் சம்பாதிச்சுன்னா ஞானத்தை ஊற்றி நல்ல வெளியே இந்த ₹1 கொடுத்தாலும் அவனை வளரக்கூடிய வழியை சொன்ன இது ஞானமாகும். அதை விட்டு பசின்னு இயங்கினவனுக்குலாம் நீ கொடுத்தேன்னா என்ன பண்ணும்? இந்த தப்பு தான் உணரும் அப்படின்னு சொல்லி விட்டான். அடிச்ச உடனே எல்லாம் அடி வாங்கினதுதான் மிச்சம். இங்க யானையை காட்டினாரு, புலியை காட்டினாரு, பாம்பை காட்டினாரு, எல்லாம் காட்டினாரு. கடைசியில் இந்த உணர்வு காட்டின. அப்பதான் சொல்றாரு, இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த தெய்வங்களும் மற்ற நிலைகளும் மனிதனால் ஆசைப்படப்பட்டு இந்த பொருளுக்காக வேண்டி இந்த தெய்வம் இதை செய்யும். இந்த உணர்வின் ஆசை வளர்க்கப்பட்டு அந்த மனிதன் உடலில் இறந்த அவன் கவர்ந்து கொண்ட உணர்வு தான் அலைகளாக மாறுகின்றது. அதன் உணர்வின் தன்மை தான் வெளிப்படுத்தி உனக்கு ரூபமாக காட்டியது. இதை போலதான் காட்சிகள் தெரிவது. இப்ப கொடூரமான தெய்வங்களை எடுத்து அதை மாடு, ஆடு, பன்னி இதை இறைப்படுத்து எனக்கு வேண்டும் என்ற உணர்வு வரும் போது இந்த பலிபீடங்களை கொடுக்கின்றான். அப்ப அந்த கொடூர உருவம் கொண்ட உணர்வுகள் இதை கொடுத்து இந்த உணர்வின் தன்மையை வளர்த்துக் கொள்கின்றான். அப்ப முடிவில் அவன் இறந்த பின் எதன் உணர்வின் தன்மையை எடுத்துக்கொள்றானோ, இறந்த பின் இந்த ஆசையின் நிலை கொண்டு இந்த இன்னொரு மனித உடலை சேர்த்துக் கொண்டால் அதே உருவம் அவனுக்கு காட்சியை தரும். அவன் உண்மை சொல்ல வேண்டும் என்றால் உணர்வதால் கழுத்தை பிடிக்கிற மாதிரி வாயே வரான். இந்த உணர்வின் உணர்ச்சியில் அப்படி எப்படி செய்கின்றதோ இதே போலதான் தேவைகளை வணங்கி செல்வங்களை தேட வேண்டும் என்ற உணர்வுகள் மனிதனால் உருவாக்கப்பட்டு அந்த உணர்வின் தன்மை இன்று ஆவியலாக உருவாக்கப்பட்டு ஒரு மனித உடலுக்கு சென்ற பின் அதைத்தான் உனக்கு காட்சியாக கொடுத்தது. இங்க தெளிவாக்க வேண்டாம். ஆக இத்தகைய தெய்வங்கள் இப்படி உருவாக்குவது மனிதனால் உருவாக்கப்பட்டு உணர்வின் அலைகள் மனித உடலுக்குள் எப்படி உருவாகின்றது அப்படிங்கிறது தெளிவாக்க வேண்டும். ஏனென்றால் இயற்கை உண்மையின் நிலைகள் மனிதன் எந்தெந்த வகையில் உருவாக்க வேண்டாலும் அந்த உணர்வு இறந்த பின் அது அலைகளாக மாற்றப்பட்டு அது பறந்திருப்பதை குவித்து எண்ணங்களால் அந்த உருவத்தை எப்படி டிவி இலைகளை தொலை அலைகளை பரப்பப்போல் அது ஆண்டினா மூலம் கவர்ந்து இந்த உணர்வின் தன்மை சுருக்கி ஒரு ரூபத்தின் தன்மை கொண்டாடுகின்றதோ இதே போல மனிதனின் விளைய வைத்த ஆசையின் உணர்வலைகள் எதை தெய்வத்தை தன் உணர்வை வளர்த்தான அந்த உணர்வின் அலைகள் இங்கே ஆகி அவன் இறந்த பின் என்ன செய்கின்றான்? அந்த உணர்ச்சிகள் இணைந்தது. ஆனால் அந்த சூட்சம உணர்வைத்தான் பார்க்க முடிகின்றது, திட உணர்வாக பார்க்க முடியாது. ஆனால் உனக்குள் அந்த திட உணர்வை காட்டியது நில நிறுத்தி உணர்வின் தன்மை உன்னை தொட வைத்தது. ஆகவே இன்று ஒரு பொருளின் தன்மையை ஒருத்தன் இன்னொரு பக்கம் வைத்திருக்கிறான் என்றால் அந்த பொருளில் இந்த உணர்வின் தன்மை தடைப்பின் இதே உணர்ச்சிகள் ஆவித்தன்மை அடைந்து ஆவியாக சேரும். ஒரு பெட்டிக்குள் சிறு ஓட்டையை போட்டால் இதன் வழி இந்த காற்று வழி சென்று அதன் உணர்வின் அந்த ரூபங்கள் வரும். இப்ப இந்த கட்டடம் இருக்கிறது என்றால் மேலே இருக்கின்றது. ஒரு பஸ்ஸுக்கு இன்னென்ன மந்திரங்கள் என்று சொல்லப்பட்டு இந்த உணர்வின் தன்மை இயக்கப்பட்ட பின் அந்த பஸ்ஸுக்கு மீண்டும் மந்திரத்தை சொன்னவன் ஆவியாக மாறுகின்றது. இதில் இவ்வளவு சந்திருந்த அப்புறம் இந்த பஸ்ஸே வந்து உள்ளது. ஆகவே ஒரு மனிதன் உருவாக்கப்பட்டு பல உணர்வுகள் பெற்று மனிதனான பின் இதே உணர்வின் இயக்கத்தை மாற்றி வைக்கும் அமில சக்தி பெற்றவன் மனிதன். ஆக அவன் உணர்வின் தன்மை ஆவியாக மாற்றப்படும் போது அவன் உடலில் இருந்து பல உணர்வுகள் இது மாந்திரிக தாந்திரிகம் என்ற நிலைகளில் இப்படி வரும். ஆக இந்த மனித உடலை சேர்க்கப்பட்ட உணர்வு இவனுடைய எண்ணங்கள் பார்க்கப்படும்போது அங்கே எப்பொருளை வைத்திருக்கணும் அந்த பொருளை இங்கே கொண்டு வரும். இடங்களில் இது பாய்ச்சிருக்கான அந்த உணர்வின் தன்மை கவர்ந்தெடுவது என்று ஒரு பொருள் வருவதும் மற்ற நிலையில் வருவதும் இதுதான். ஆக இது மனிதனின் உணர்வால் சேர்க்கப்பட்டு அதை எப்படி ஆவியாக கரைந்து இந்த மனிதனாக உருவாக்கப்பட்டது. அதில் என்னென்ன ஒளிகளை எழுப்பப்பட்டு எந்தெந்த நிலைகள் வருகின்றது இதெல்லாம் நமக்காச்சு. நம்ம நாடு மட்டுமல்ல, உலக நிலையில் இந்த நீக்குற நாடுகள் எடுத்துவிட்டோம்னா இதே மாதிரி உருமாறுவதும் உணர்வின் தன்மை பெறுவதும் மனிதனை கொண்டு உணவாக உட்கொண்டிருக்கக்கூடிய நாட்டை காமிக்கின்றார்.
ஆக மனிதன் என்ன செய்யறான், அவன் இறந்த பிற உணர்வு மந்திரத்தை சொல்லி உணர்வின் தன்மை எடுத்துக்கொண்டு அவன் உணர்வை எடுக்கின்றான். ஆக அதே உணர்வின் தன்மை எடுத்துக்கொண்ட உணர்வு ரூபங்கள் எப்படி மாற்றுகின்றான் என்ற நிலை அங்கே இன்னைக்கு நீக்குற நாடுகள் இதெல்லாம் உண்டு. ஆகவே நம்ம நாட்டில் இந்தந்த முறைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக உலக நிலைகளிலே இன்று எடுத்துக்கொண்ட சில நாடுகளிலே பெண்களை நாம் இங்கு பெண்களை வைத்து அது பல நிலைகள் அதன வேதத்தபடி முறைப்படுத்தி அந்த ஆவி வெளியேற்றி கைவெள்ளி பண்ணுகின்றனர். ஆனால் ஒவ்வொரு நாட்டுகளிலும் இந்த மாதிரி பெண்களை அவருக்கு இறையெடு கொடுத்து ஆண்டவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவங்க நினைவிழக்க செய்கின்றனர். நினைவிழக்க செய்து இந்த உணர்வு தன் மலை உச்சியிலே கொண்டு போய் இதே பெண்களைத்தான் தள்ளி விடுகின்றனர். ஆக உணர்வின் நினைவாக்கப்படும் போது ஆக தேவதைக்கு அவளுக்கு கொடுக்கப்படுகிறேன் என்று இந்த உணர்வின் தன்மை கொண்டு மயக்கப்பட்டு இந்த உடலை விட்டு விஷயங்கள் அந்த உடலை விட்டு பிரிந்த பின் அந்த தேவதையின் மந்திரங்களை சொல்லப்படும்போது எவன் எதன் இந்த உடலை ஏற்றினாலும் உணர்வு இங்கு வரப்படும்போது தேவதையே காட்சியாக கொடுத்தது அவள் ரூபத்தில் வந்து என்ற நிலையை இப்படி மேல நாட்டுகளில் இந்த நிலை உண்டு என்று உலக நிலைகளில் எப்படி நடக்கிறது என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றார். ஆனால் மனித உடலை சேர்த்துக் கொண்ட பின் மனிதன் எப்படியெல்லாம் இந்த உணர்வு ரூபங்கள் மாறுகின்றது என்ற நிலையைதான் இப்படி தெளிவாக்குகின்றார். ஏனென்றால் இந்த இயற்கை நிலைகள் இந்த மனிதனான பின் மனித உடல் ஆவதற்கு எதன் உணர்வு கொண்டதோ எந்த தாவர இனத்தை கண்டதோ அதன் உணர்வின் தன்மை ஒன்று கண்ட பின் இப்ப பாம்பு எப்படி அந்த உணர்வு உணவாகும்போது கரைக்கின்றதோ அதன் உணர்வின் தன்மை தன் உடலாக அணுக்களாக சேர்க்கின்றதோ அதே போல இந்த உணர்வின் தன்மைகள் எப்படி மாறி உடலாக மாறுகின்றதோ இதே போல இந்த பாம்பினங்களில் சில விஷயங்கள் உண்டு. அந்த விஷயத்தின் தன்மை பாய்ச்சப்பட்டு அந்த உணர்வின் தன்மை என்னால் இங்கே பாம்பை பார்க்கலாம். இதே மாதிரி சில மந்திரங்கள் செய்ய போகும்போது நீங்க உங்க வீட்டுல தோண்டி பாருங்க வாசப்படியில பாம்பு இருக்கு, உங்க வீட்டு செவத்துல பாருங்க பாம்பு இருக்குன்னு சொல்லலாம். எண்ணத்தின் தன்மை இங்க பாய்ச்சப்படும் போது இங்க போவதற்கு முன்னாடி அறியல். அதே மாதிரி உங்க வீட்டுல இந்த மாதிரி உங்க வீட்டுல செய்வன தோஷம் செய்து வச்சிருக்காங்க. இந்த எண்ணத்தை எந்த குறித்த இடத்துல பாய்ச்சிக்கின்றானோ ரொம்ப இவன் போக மாட்டான், அவனை பறிக்க செய்வான். பார்த்த உடனே அவன் சொன்ன மாதிரி எந்த தகடுகள் இருந்தது பல நிலைகள் இருந்தது என்று அவன் சொல்லுவான். ஆக அவர் சொன்னது சரியா போய் ஏனென்றால் கவர்ந்து கொண்ட உணர்வின் தன்மை இங்கே ஏவல் பண்ணி சில நிலைகளை செய்கின்றன. அதே மாதிரி சில இடங்களில் மனித உடல்ல இந்த மனித உணர்வை ஏற்றுக்கொண்ட பின் எந்திரங்களை சொல்லி ஒளிகளை சொல்லி மனித மூளைக்குள்ளே செருவு வச்சு அதை அவனை சிந்தனையற்றவனாக மாற்றுவான். அதே சமயத்தில் என்னை ஒரு ஹாஸ்பிட்டல்ல போக போகும்போது ஒரு மனிதனுக்கு அந்த ரத்தத்தையே காணும். அந்த ரத்தம் இல்லாதபடி கருப்பாவே அந்த அடியில் எலும்புகள் உழுந்து கொண்டு இருக்கின்றது. அப்ப அதை செய்கின்றார். ஒரு மனித உணர்வின் தன்மை அது எந்தெந்த நிலைகள் மந்திரங்களை சொன்னதன் அந்த எலும்புகள் உருகி கொண்டிருக்கிறது, அவன் வேதனைப்படுகின்றார். அப்ப அந்த பழனி ஹாஸ்பிட்டல் தான். அப்ப இதையெல்லாம் சொல்லுகின்றார். ஆக ஏவற்பட்ட உணர்வுகள் அது வளர்ச்சியற்ற நிலை அங்கே எப்படி இருக்கின்றது, அதை நீ மாற்றுவதற்கு என்ன செய்ய போகின்றான் என்று அதையும் காட்சி அது உணர்வின் தன்மை செய்த பின் அந்த உணர்வின் ரத்தத்தை அது கருப்பாக மாற்றும் நிலையிலிருந்து அழைச்சு கொண்டதை அதே போல சில உணர்வுகள் செய்யும்படி செய்யலாம். அப்ப அங்க ரத்தங்கள் வருகின்றது. விழுந்த எலும்பு போனது போய்விட்டது. இனி அவன் வளர்ச்சி அறைகளை செய்யும்போதுதான் அந்த டாக்டர் கூப்பிட்டு இனி தையையான் அவனுக்கு கால் நல்லா வந்தது. ஆனால் முடியல, என்ன இது போட்டாலும் நாட்டமா அப்படின்னு சொல்லி போட்டாங்க செய்யுங்க. அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் இது நான் பைத்தியம்னு நினைச்சேன், இது எவ்வளவோ பெரிய இதா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரத்தங்கள் வந்தப்பன்னு கட்டினார். அந்த எலும்பு வந்தது. இது என்ன நேரடியாக காட்டுகின்றான். ஒரு மனித உடலுக்குள் வந்த பின் ஒரு மனித உடலை என்னென்ன செய்கின்றது, இப்படி தீமைகள் எப்படி உருவாகின்றது. மண்ணின் வாழ நிலை என்றாலும் அடுத்தவன் வாழக்கூடாது என்ற எதிரின் நிலையை கொண்டு இப்படி சூரிய நிலையை செய்யறான். அரசனும் அடுத்த நாட்டை சூழ்ச்சி செய்வதற்கு அவன் நாட்டு மக்களை பரிகிடாவாக்கலாம். உடலோடு இருக்க போகும்போது அதே நிலை இறந்த பின் இதை ஆவியை கைவெளியப்படுத்தி இதை அதனுடைய உணர்வுகள் எப்படி ஏவல் செய்கின்றான். ஏனென்றால் அந்த மதத்தின் அடிப்படையில் நாம் இயங்கினால் அதுக்கு 5ஆம் படை நிலை என்று வரப்பட போகும்போது வீட்டில் உள்ள வாசப்படியில் உள்ள மண்ணை அவங்க மிதி கொண்டு எடுத்துக்கொள்வார். அப்போ அதற்குள் அவர்கிட்ட இருக்கக்கூடிய துணிகள் அந்த குடும்பத்தில் யார் பயன்படுத்தினால் அந்த துணிகள் அந்த தலைமுடிகளை எடுத்துக்கொண்டு அரசனிடம் கொடுப்பார். ஆக இவன் இறந்து விட்டான், இந்த இடல விட்டு இழப்பான். அந்த உணர்வின் தன்னை மந்திரத்தான இந்த உணர்வின் ஆவியை அங்கே கைவெளியப்படுத்திக் கொள்வார். ஆக இந்த அரச காலங்களில் அதுக்கொண்டு ஒரு சபையை வைத்து இந்த உணர்வின் ஆவிகளை எடுத்து அதை பிற நிலைகளை மாற்றி அமைத்தான். இருந்தாலும் இவனுக்குள் பாதுகாப்பான உணர்வு வைத்து இந்த அரசன் இறந்தான் என்றால் நாடிகள் அதே ஆவிகள் தான் உணர்வின் எந்த எழுத்து வடிவோ அதன் போல எழுதும். இப்ப நாடிகளில் எழுதிய நிலைகள் பண்டைய கால எழுத்துகள் வேறு, இன்றைய காலங்கள் எழுத்துகள் வேறு. இன்று இந்த நாடி வாசிப்பவர் உணர்வுகள் அவன் சொன்ன என்னென்ன மந்திரமோ சொன்ன பிற்பாடு அந்த முட்டையை பார்த்தால் ஒண்ணு இருக்காது. அப்ப அதை உடைத்து பார்த்தப்ப இந்த மந்திரத்தின் தன்மை இவன் உடலுக்கும் அந்த அரசனுடைய உணர்வு வரும்.
அவன் எப்படியெல்லாம் சுகபோகத்தை அனுபவித்துக் கொண்டானோ அதன் உணர்ச்சியில் தோன்றி இந்த உடலை பயன்படுத்தியது சாகாக்கலை. இதெல்லாம் வரிசைப்படுத்தி இந்த இயற்கை நீதிகளில் மனிதன் 6வது அறிவை இந்த உடல் இச்சைக்குத்தான் அனுபவித்தானே தவிர உயிரின் உணர்வு ஒன்றி ஒளியின் சரீரமாகும் தன்மைகள் இன்று வரையும் இல்லை. உடலின் பற்றுடன் தான் பெருமக்களை வாழ வைத்தானே தவிர உயிரின் பற்றுடன் வாழச் செய்யும் நிலையில். ஆனால் அந்த ஞானிகள் ஒரு சிலையை அமைத்து அது உணர்வின் தன்னை பால் அபிஷேகம் செய்யப்படும்போது அந்த பாலை போல மனம் பெற வேண்டும், பன்னீரை போல அந்த சந்தனத்தை போல நறுமணம் பெற வேண்டும் என்று இந்த உணர்வின் தன்மை நாம் நுகரப்படும்போது நம் உயிரிலே அந்த உணர்ச்சியின் தன்மைகள் நாம் நுகர்ந்து அந்த நல்ல உணர்வும் உணர்ச்சிகளை தோன்றும் அணுக்களாக நம்ம விளைய செய்யணும். அப்படி உருவாக்குறது தான் சிலைகளை உருவாக்கப்பட்டு இதை எடுக்க சொன்னது. ஆனால் அதை விடுத்து நம்ம என்ன செய்யறோம்? பாலாபிஷேகம் செய்யும்போது நம்ம வேதனையெல்லாம் கொடுத்து எல்லாம் செய்கிறேன், என் பிள்ளைக்கு இந்த சொத்து வேணும், அந்த சொத்து வேணும், இந்த இது வேணும், நான் ஆரம்பிக்க போறேன், உனக்கு பாலாபிஷேகம் செய்து உனக்கு குளர செய்கிறேன் என்று சொல்லும்போது இந்த ஆசை உணர்வை தான் இங்கே கூட்டுகின்றனர் தவிர அந்த பாலை போல தெளிந்த மனம் பெற வேண்டும் என்று யாரும் எண்ணுவதில்லை. இதெல்லாம் சாதாரண மனிதன் பெறுவதற்காக வேண்டி செய்த உணர்வு. அதை தெளிந்து உருவத்தை காட்டி அருவ நிலை எடுக்கும்போது அது துவைதம், நாம் எண்ணி எழுப்பது அத்வைதம். ஆக நுகர்ந்தறிவது உயிரிழப்பட்டு அந்த உணர்வின் இயக்கமாக நமக்கு மாறுகின்றது. அது உணர்வின் தன்மை ரத்தத்தில் காணப்படும் நம்மளுக்கு விசிஷ்டாத்வைதம். ஆக உணர்வின் தன்மை தான் உடலாகும்போது எந்த உணர்வோ அந்த நல்ல உணர்வின் அணுக்கள் உருவாகி நல்ல மனமாகும் நல்ல சிந்திக்கும் தன்மைகள் எப்படி உருவாக்குற என்ற நிலைதான். இதெல்லாம் உருவங்கள் அமைத்தும் மனிதன் எப்படி தனக்குள் நல்ல உணர்வுகள் எடுக்க வேண்டும் என்றால் ஞானிகள் கொடுக்க நாம் நினைக்கிறோம். மனிதனுக்கு இப்ப சிலையை வைத்து ஏன்னா தெரியாதவங்களுக்கு நீ சிலையை வைத்து இதெல்லாம் கும்பிட சொன்னாலும் தேங்காய் பழத்தை வை, அதை உடைச்சி இது பண்ணும், உன் கஷ்டத்தெல்லாம் அங்க சொல்லு, அவன் பார்த்துக்கிடுவான். ஏன்னா நீ தொழில் செய்யற உன் கஷ்டத்தெல்லாம் அங்க சொல்லி கொடுப்போம், அவன் பார்த்துக்கிடுவான் அப்படின்னு நினைக்கிற. அது ரொம்ப மீறிடுச்சு, நீ அர்ச்சனை செய்ய அபிஷேகம் செய். ரொம்ப மீறிடுச்சுன்னா அதுக்கு நீ சக்தி கொடுக்க யாகத்தை செய்து அதுல பல பொருளை எடுத்தா நேரம் அவ ஏத்துக்கிடுவான், அந்த சக்தியை ஏத்துக்கிடும். அப்புறம் அதை ஏத்துக்கிட்டு நீ செய்வதற்காண்டி மெச்சு உனக்கு வந்து செய்வான். அப்படின்னு இந்த உணர்வு தான் ஊற்றி உள்ளார்களே தவிர உண்மையின் இயக்கத்தை நாம் அறிய விடாதபடி யாகங்கள் செய்து பாவங்களை செய்யும் உணர்வைத்தான் தோற்றுவித்துள்ளார். ஆக ஆலய பண்புகளை நாம் இன்றும் மதிக்கவில்லை. ஞானிகளால் உருவாக்கப்பட்ட அந்த சிலையின் தன்மை நாம் எப்படி மதித்தல் வேண்டும், தனக்குள் நல்லதை எப்படி உருவாக்க வேண்டும் என்று ஞானிகள் காட்டியிருந்தான். இடைமறித்து தரகர்கள் நான் படைப்பதற்காக ஒவ்வொரு நிலைகளும் செய்யணும். ஒவ்வொரு ஊரிலையும் பார்த்தா கோயில் வரும். அந்த கோயிலை கேட்ட உடனே முனிசாமி வைத்தானே இதுக்கு ஆட்டை ஏற்ற கொண்டு இது பண்ணா அவ காப்பாற்றோன்னா அவன் ஒரு உணர்வை ஏற்றுக்கொள்ளும். இப்படி பல நிலைகள் அவரவர்களுக்கு தக்கவாறு ஒரு குழப்புக்கு ஆலயத்தை கட்டினார்கள் தவிர ஞானிகள் மக்கள் திருந்துவதற்காக சிலையை வைத்து உருவம் அமைத்து குணங்களை எடுத்து குணங்களை எப்படி எடுக்க வேண்டும் என்று கொடுத்தார். அதை யாரும் நாம் எடுக்கவில்லை. காரணம் இப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்ப நம்ம தியான வழி அன்பர்கள் நீங்க தெளிவாக்க வேண்டும் என்பதற்குத்தான் உங்களுக்கு கொடுப்பது. ஆகவே மக்கள் ஏமாற நிலையும் நல்ல உணர்வு கோயிலுக்கு சென்ற பின் அந்த பாலை போல மனமும் சந்தத்தை போல மனமும் கனி போல சுவையான உணர்வு நாம் பெற வேண்டும். இந்த ஆலயம் வருவதெல்லாம் பெறுதல் வேண்டும். எங்கள் குடும்பம் முழுதும் இது படர வேண்டும். நாம் பார்க்கும் குடும்பங்களில் அந்த நிலை பெற வேண்டும். நாம் தொழில் செய்யும் இடங்களில் அனைவருக்கும் இந்த நிலை பெற வேண்டும் என்ற உணர்வை எடுத்தால் நாம் நமக்குள் இருக்கக்கூடிய பகைமையை மறந்து நல்ல உணர்வை நமக்குள் இணைத்து வாழும் சக்தி பெறுகின்றது. இப்படி ஆக்கப்பட்டதான் ஆலயம். ஆகவே இந்த சிலைக்கு அபிஷேகம் பண்ணிப்பின் ஆனால் அதே சமயத்தில் அந்த மூல விக்கிரகத்துக்கு ஆடை அலங்காரங்களை செய்கின்றனர், வைர கிரீடங்களை வைக்கின்றனர், ஆபரணங்களை அணிவிக்கின்றனர். அப்ப நாம் என்ன செய்யணும்? திரை போட்டு மூடுகின்றனர். திரை போட்டு மூடிய பின் என்ன நடக்கின்றது? தீபாராதனை காட்டப்படும். அந்த தீபத்தின் வெளிச்சத்தில் இருட்டுக்குள் மறைந்த பொருள்கள் அனைத்தும் தெரிகின்றது. இப்ப தெரிய வைப்பதற்கு நாம் எந்த நிலையில் மனிதன் 6வது அறிவு கார்த்திகை இப்ப இதை போல தெரிவிப்பல அந்த உயர்ந்த குணங்களின் தன்மை பொருளறிந்து செயல்படும் சக்தி நான் பெற வேண்டும். இந்த ஆலயம் வருவதெல்லாம் பொருளறிந்து செயல்படும் இந்த சக்தி பெற வேண்டும். என் குடும்பத்தில் அனைவரும் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். நான் தொழில் செய்யும் இடங்களெல்லாம் பொருளறிந்து செயல்படும் சக்தி வேண்டும். பக்திங்கிறது எது? அவங்களுக்கெல்லாம் அந்த சக்தி பெற வந்து உண்மையான பக்தி யாரு? ஆனா அந்த உயிரிழந்த ஈசன் அவனால் அமைக்கப்பட்ட ஆலயம் நமது உடல். அந்த ஆலயத்தில் அசுத்தங்கள் நாம் எத்தனை வேதனை வெறுக்கின்ற உணர்வுகளை நாம் உடலை சேர்த்துக் கொள்கின்றோம். இந்த நம் உடலுக்குள் அந்த ஆண்டவனால் உயிரால் உருவாக்கப்பட்ட அந்த உணர்வு அசுத்தங்கள் சேருகின்றது. அதை தூய்மைப்படுத்ததான ஆலயங்களை எண்ணி நாம் எல்லோருடைய நிலைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று
அந்த ஆலயத்தில் வருவரெல்லாம் மனிதனானவன் பகைமை மறக்கின்றான். நீங்க வாழ வேண்டும் என்றனும் எதிர்க்கின்ற நிலையோ வேதனைப்படுத்தும் நிலையோ துயரப்படுத்தும் நிலையோ இங்க மறக்கப்படுகின்றது, மாற்றப்படுகின்றது. இப்படித்தான் ஞானிகள் ஒன்றுபட்டு வாழும் தன்மையும் மனிதன் வாழ்க்கை சந்தர்ப்பத்தால் இப்ப ரோட்ல போறோம், ஒரு நோயாளியின் தன்மை பார்க்கணும், பார்த்த பின் நாம இரக்கம் ஈயுடன் கேட்டு நுகர்கின்றோம், நுகர்ந்த பின் உதவியும் செய்கின்றோம். ஆனால் அவன் அறியாதபடி நம்மை அறியாதபடி அந்த வேதனை உணர்வுகள் அறிந்தாலும் நம் உடலுக்குள் அந்த வேதனை என்ற உணர்வுகளை உருவாக்கி விடுகின்றது. அப்ப அதை மாற்றணும் இல்லை. அப்ப அறியாத மக்களுக்கு உருவத்தை அமைத்து அதே ஞானத்தின் தன்மை நாம் நுகர்ந்து நம் உடலுக்கு சேர்த்த பின் நாம் இத்தகைய நிலை பார்த்தா நாம் பார்த்தவர்கள் குடும்பம் எல்லாம் மகிழ்ச்சினா, அவர் உடலெல்லாம் மகிழ்ச்சினா சக்தி பெறுகிறேன், அவர் உடலெல்லாம் நலமாக வேண்டும் என்று இந்த உணர்வை மாற்றி வைத்தார். அவர் உணர்வு நமக்குள் பதிவாகி நமக்குள் உண்டு மறைந்து ஆக அவருக்கு நல்லதாக வேண்டும் என்று எண்ணும்போது அந்த தீமையின் தன்மை நமக்குள் வரலாறு தடுக்கப்படுகின்றது. ராமாயணத்தில் என்ன செய்கின்றார்? ஜனக சக்கரவர்த்தி சீதாவை திருமணம் செய்ய சுயவரத்தை ஏற்படுத்துகின்றான். அப்ப அந்த சுயவரத்தை ஏற்படுத்தும் போது என்ன நடக்கின்றது? அந்த சுயவரத்தை ஏற்படுத்தும் போது அவங்க திறமைகளை காட்டுகின்றன. ராமன் என்ன செய்யறான்? அந்த காண்டிபத்தை நாணயத்தை தாக்கும் தன்மை பெற்றது. அந்த காண்டிபத்தையை ஒழித்து விடுகின்றான், தீமை செய்யும் உணர்வுகளை ஒழித்து விடுகின்றன. இதைப்பால்தான் கோயில்கள் பலருமே நாம் தீமை இருந்தால் அதை ஒழித்து விட்டு எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணும்படி ராமாயண காவியத்தில் கூறியது ஆலயங்கள் அதன்படி வடிவமைக்கப்பட்டது. ஆக அங்கே காண்டிபத்தான் ராமன் நினைச்சுதான் அந்த தீமை என்ற நிலைகளை ஒழிக்க வேண்டும், சீதாவை அழைத்துக் கொள்கிறான். கல்யாண ராமா ராமாயணத்தில் இத்தனை தொடர்பும் கொண்டு வருகின்றார். அப்ப நாம ராமாயண வழிப்படி நாம் எல்லோரும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்ற சீதா என்ற உணர்ச்சி என்ன? அந்த உணர்ச்சி நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றுகின்றான். ஆக ஒரு மனிதன் நல்லா இருக்க வேண்டும் என்ற உணர்வின் தன்மை நாம் எடுக்கப்படும் போது நம் உடலுக்குள் அந்த சுவையின் உணர்ச்சியின் தன்மை எண்ணங்கள் தோற்றுவிக்கின்றது. அந்த மகிழ்ச்சி என்ற உணர்வின் தன்மை உடல் அமைப்பு அமைகின்றது. அந்த உணர்வின் எண்ணங்களை நமக்குள் பகைமை உணர்வு மாற்றுகின்றது, நல்ல உணர்வுகளை உடல்களை மாற்றுகின்றது என்பதிலே தெளிவாக கூறப்படுகிறது நமது சாஸ்திரம். அதை நாம் இப்போ பொய்யாக்கும் நிலையில் தான் இருக்கின்றமே தவிர அந்த மெய்யின் உணர்வை அறிய முடியாதபடி உடலென்ற ஆசையின் தன்மை கொண்டு ஆசையினால் நாம் ரோட்டில் செல்லுகின்றோம். அதை செல்லப்பட போகும்போது ஒரு பக்கம் தங்கம் என்ற நிலையில் தெரிகின்றது. அது உடனே யாருக்கும் தெரியாம அவசரமா எடுத்துடலான்னு போகும். அதை எதுக்கு வர்ற வண்டியில் என்ன எடுக்க போனா அரிசி தூக்கி எரிஞ்சிட்டோம். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் தீமை என்ற உணர்வு நாம் நுகர்ந்த உணர்வு நம்மை எப்படி தாக்குகின்றது, அதை மாற்றி அமைக்கும் சக்தி எப்படி வர வேண்டும் என்றால் ராமாயணத்தில் இப்ப தீமை என்ற எண்ணங்களை என்ன வேண்டும்? உண்மையான பக்தி, எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்பது, எல்லா உயிரும் ஈசன், எல்லா உடல்களும் கோயில், எல்லா உணர்வுகளின் நல்ல மனிதன் உருவாக்கிய நல்ல குணங்கள் என்ற நிலையில் அன்பு கலந்த உணர்வு கொண்டு அரவணைக்கும் ஒருவருக்கு ஒருவன் அரவணைத்து வாழ வேண்டும் என்று நம்ம கோயில் எல்லாம் எப்படி கும்பிடுறோம்? கடனை கொடுத்துருப்போம், வரலைன்னு அனுப்பிச்சோம். இந்த பாவிக்கு அந்த நேரத்துல கஷ்டத்துக்கெல்லாம் உதவி செய்கிறேன், ஏன் நீ இப்படி எல்லாம் சோதிக்கிறீங்க? அவன் பாடு ஏமாற்றிட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கிறான், என்னை எப்படி செய்கிறீங்க? ஆக நாம் எதை வணங்குறோம்? அந்த தீமையின் தன்மை தான் எந்த பக்தியில அந்த கடவுள் செய்யும் என்ற நிலையில் ஏனென்றால் அந்த சிலை தான் செய்யும் என்ற உணர்வு எடுக்கணும். அந்த சிலையில் எடுத்த ஞானத்தில் நுகர்ந்தால் அந்த உணர்ச்சி நமக்கு உணரும் வழி நம்மை வழி நடத்தும் என்ற நிலையில்தான் ஆலயத்தை எடுத்து துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் என்ன நிலையில் தெளிவாக கூறுகின்றது. ஆக இது நாம குழந்தைகளுக்கு எப்படி செய்யறோம்? 1ஆம் கிளாஸ்ல படிக்கிறவர்களுக்கு யானை குதிரை வரி என்று. ஆக இங்கே மனிதன் அந்த மனிதன் சொல்லிக் கொடுக்குறோம் பொறுத்துதான். யானையை பார்த்தா குதிரையும், குதிரையை பார்த்தா கழுதையும், கழுதையை பார்த்தா குதிரை என்ற நிலை சொல்லிக் கொடுத்தாலும் இந்த குழந்தைகள் என்ன வரும்? அதனால இப்ப என்ன செய்யறோம்? கோயிலெல்லாம் பக்திக்கு ஒன்னும் தெரியாதவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுதான் கோயில். நான் என்ன நீங்க எதை அறிமுகப்படுத்துறீங்க? உங்கள்கிட்ட கஷ்டமெல்லாம் சொல்லி எங்க சொன்னா எதை எடுக்கும்? ஆக மொத்தம் நாம் ஞானிகள் காட்டிய ஆலய பண்புகளை நாம் செயலிழக்க செய்கின்றோம். நம் உடலான உணர்வின் தன்மை தவறான வழிகள் வாழும் வழித்துதான் இந்த ஆலயங்களை மாசுபடுத்துகின்றமை தவிர ஆலய பண்புகளை யாரும் சீர்படுத்தவில்லை. நாம் கோயிலுக்கு போயாச்சுன்னா தன்னை மறத்தல் வேண்டும். நீங்க நல்லா இருக்க வேண்டும், இந்த கோயிலுக்கு வர்றவங்க நல்லா இருக்கணும், அவன் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும், அவன் தொழிலெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கோயிலுக்கு வர்றவங்கள நீங்க பொதுவாக வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீங்க சொல்லி பாருங்க, பக்தி எதுவாகிங்க. ஆக எல்லோரும் வர்ற மாதிரி சொல்லும்போது வரக்கூடிய நான் குழந்தை மேல திட்டிருப்போம். அவனை எண்ணும் போதெல்லாம் அந்த என் குழந்தைக்கு அந்த அறிஞானம் கிடைக்கணும், கல்வியில ஞானம் தரணும், உயர்ந்த நிலை பெறணும், உலக அறிவை அறிந்து கொடுக்க அந்த சக்தி பெறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எண்ணி எடுத்தால் என்ன ஆகும்? அவன் மேல இருக்கக்கூடிய பகமையில மறக்கணும்.
ஆனால் அவன் சொன்னபடி கேட்கலின் கோயில் எப்படி சொன்னா அவன் நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த உணர்வு அவன் தாக்கப்பட்டு சிந்தனை குறையும். அவன் ரோட்ல நடந்துகிட்டு இருப்பான். அவன் போக போகும் இந்த உணர்வு கோயில் எப்படி கும்பிடுவோம், இப்படி பண்ணிட்டு இருக்கிறானே நீ கவனிக்க மாட்டேங்கிறியே. அவங்க வேதனைக்கு அவனை கூட மோதி எப்படி நான் நினைக்கிறோம். ரோட்ல நடந்து போனான்னு இந்த குழிமேடி செல்லாதபடி முன்னாடி வாகனம் தெரியாதபடி அவர் இயக்கி மரணம் அடைகிறதுக்கும் அது அவன் ஊன அடைகிறதுக்கு தாயின் உணர்வு இப்படி கோயில் அவன் தெளிந்த மனம் வர வேண்டும் என்று அந்த தெய்வீக உணர்வை தனக்குள் வளர்த்தும். அவன் பெற வேண்டும் என்ற உணர்வை எடுத்தால் அங்கு வளரும். இதை நாம் செயல்படுத்துவதற்கு தான் இந்த ஞானிகள் இவ்வழியை பின்பற்றி இருக்காங்களே தவிர அது யாராவது நம்ம கடைபிடிக்கிறோமா? இல்லையே. இது எல்லாம் நம் வழியில் ஞானிகள் கொடுத்த வழிகளின் ஆலயங்களை நீங்கள் மதித்து பழக செய்யுங்கள். ஆலயங்கள் ஞானிகள் காட்டி அறுவழியில் நம்ம எப்படி ஆலய பண்புகளை ஊற்றினார்கள் அந்த நிலைகளில் ஆலயங்கள் சென்ற இந்த வழியை செய்யும். அந்த ஆலயங்கள் போய் தவறு சொல்ல மாட்டார்கள், சுயநலத்துக்கு வேண்டி விரும்ப மாட்டார்கள். ஆகவே எல்லோருடைய நிலைகள் பொது நலங்களே வரும் என்று பார்த்தவன் நினைக்கிறான். கொலைகாரன் கொலை செய்து வர்றான், என்னை ஜெயிச்சு விடுறது ஒன்று பூமாலை போடுறேன், அதை போடுறேன், உனக்கு காணிக்க போடுறேங்கிறான். இதுல இருந்து என்னை விடுதலை பண்ணி வந்துட்டா போறோம், எனக்கு உனக்கு வேண்டியதெல்லாம் கொட்டுறோங்கிறான். ஆக இவனுடைய நிலைகளை ஜெயிச்சு கொடுக்கணும். எந்த தெய்வம் மிக சக்தி வாய்ந்த நிலை ஆடு கோழி இதுகளை கொடுத்து அதை செயல்படுத்தும். ஆக இந்த அரக்க உணர்வைத்தான் நமக்குள் வளர்த்துக் கொள்வது. தான் தவறிலிருந்து தன்னை அறியாமல் இந்த செயல்பட்டது இத்தகைய நிலையில் எனக்குள் உருவாகக்கூடாது, அந்த நிலை வரக்கூடாது என்று நினைப்படுத்தும் ஆலயம், நம்ம மனதை தூய்மைப்படுத்தும் ஆலயம் என்ற நிலையில் மறந்துவிடும். அவரவர்கள் சுயநலங்களுக்காக வேண்டி இடத்தர்கள் அங்க வந்து கோயில போனா வந்து கருப்பணசாமி மாடசாமி கிட்ட போயாச்சுன்னா உடனே என்ன இதுக்கு ஒரு ஆட்டை கொடு. கருப்பணசாமி கையில என்ன இருக்குது? அருவாள் இருக்கு. அது பக்கத்துல என்ன இருக்குது? மோப்பனா இருக்கு. இப்ப நாம என்ன செய்யறோம்? நல்ல சந்தோஷமா இருக்கிறோம், நமக்குள் நண்பனா பழகுறோம். நம்மகிட்ட லாபத்தை தேடுறதுக்காக வேண்டி நமக்கு யாராவது உதவி செய்யறாங்கன்னா அவனை கெட்டவனா சொல்லுவோம், அவன் நல்லவன் தான். இந்த மாதிரி உங்களுக்குள்ள கூட இருந்துகிட்டே ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப மோசமானவன்க என்னென்ன காரியத்தில் அவன் கற்பனை பண்ணி நம்ம கிட்ட சொல்றான். சொன்ன உடனே இவன் சொல்ல நாம் நுகர்றோம். அப்ப யாரை காட்டி சொல்றோமோ உடனே இவரும் சொல்லணும். ஆக நாம் இவ்வளவு தூரம் வேலை செய்தோம், உதவி செய்தோம், என்னை இப்படி பேசினானா என்று இவன் சொன்ன நுகர்ந்த உணர்வு வரப்போது இருக்கட்டு அவனை ரெண்டுல ஒண்ணு பார்க்கணும். இந்த உணர்வோட போயிடுறேன் ஏண்டா அவன்கிட்ட என்னடா நீ சொன்ன? ஐயோ நான் ஒண்ணும் இல்லை, ஒரு திருத்தான இப்பவே தெரியும், ஏன் உன் உடல் நடங்குது? திடீர்னு எது ஆனவொன்னு நினைச்சு நடக்குமா? இப்ப நீ தப்பு இல்லைன்னு உன் உடல் நடங்குமா? நீ தப்பு சரி நீ சொல்றியா இல்லையா? எனக்கு நான் இப்படி எல்லாம் கெடுத்து சொன்னியா இல்லையா? அப்படி இந்த மாப்பது தன்மை உண்டு அவன் எது நிலை மோதிச்சு இரு உன்னை நான் பாக்குறேன், என்ன நான் ஒண்ணும் ஏழு இந்த மாதிரி என்ன செய்வீங்க அப்படிங்க. ஆக என்ன செய்யணும்? இந்த திமிர் தான் உன்னை செய்யறேன். அப்ப என்ன செய்யறான்? கோபத்தால் அவன் தாக்கும் உணர்வு வருகின்ற. ஆக இவன் சொன்னான் அவனை பிரிக்க, அவனுக்கு ஆகாது. நமக்குள் இந்த பகைமை விட்டவர் தெரிஞ்சது. அதனால் இந்த மோப்பனாய் ஒரு நுகர்ந்த உணர்வு நமக்குள் வந்த பின் எப்படி கொலைகாரனாக மாற்றுகின்றது. அப்ப நாம் எதை எண்ண வேண்டும்? ஆக பெரிதொரு உணர்வு நம்ம இயக்கி நல்ல குணங்களை சூழல் செய்கின்றதை அப்ப நாம் எதை எண்ணணும்? ஆக அந்த துணை நட்சத்திரத்தின் பேரருளின் பெரும் நமக்குள் அறியாத சிந்தனையாளரோ சிந்திக்க இல்லாதோ சூழ்ந்த வேதனையான உணர்வு வரப்போகும்போது ஈஸ்வரா என்று அவனிடத்தில் எண்ணி நாம ஒவ்வொரு நிமிஷத்திலும் பிறர் செய்யக்கூடிய தவறு பிறருடைய வேதனைகள் நுகர்ந்தறிந்திருக்கும். அதே உணர்வின் தன்மை நாம் எதை படித்தோமோ அது சுவாசிக்கும் போது அதே உணர்வின் இயக்கமா நம்மை இயக்குகின்றது. அந்த மாதிரி இயக்கத்திலிருந்து நாம் எப்படி தப்ப வேண்டும்? அதனால அதே போல நமக்கு உணர்வுகள் எப்போது தோன்றுகின்றதோ அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வின் நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் பலர வேண்டும் என்று அந்த வேகத்துடிப்பை மாற்றி அவன் சிந்திக்கும் ஆற்றல் வேண்டும், நல்லது செய்யும் உணர்வுகள் தோன்ற வேண்டும் என்று உணர்வனால் நமக்குள் இருந்து அவன் மேல் வெறுப்பும் நாம் அந்த வேதனை உணர்வுகள் தாக்கும் உணர்த்தும் போது நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை எப்படி நாம் பிரிந்து வாழ செய்ய வேண்டும்.